நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ வணக்கம் வந்தனம் அண்ட் வெல்கம். இது கலர் ஹோம்ஸ். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை MCR வேஷிகள் சட்டைகள், கோ பிரசிடென்ட் பை காலிமார்க் மொமெண்டோ. மச்சான் வழக்கம் போல இந்த வாரமும் நம்ம நிகழ்ச்சியை கலகல பூட்டுறதுக்காக ரொம்ப 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 அருமையான திறமையான ஒரு எக்ஸ்ட்ரானரி 4 செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. Who is that guys? அதாவது மச்சான் நகைச்சுவைனா இவங்க என்ன நகைச்சுவை வாவ் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணாங்கடா. அப்படின்னு சொன்னாங்களா? கம்பல் பண்றாங்க. நான் சொன்னேன் எங்க இப்பெல்லாம் சொல்ல முடியாதுங்க, ஊர்ல வெளில போனா 4 பேர் அடிச்சு என்ன கொண்டுருவான், இன்னொரு கை நீட்டி காசு வாங்குறது உண்மையா 4 வார்த்தை பேச வேண்டாமா அப்படின்னு கேட்டேன். கரெக்ட். இல்ல அவங்களே காமெடி ஆர்டிஸ்ட் சொன்னாங்கன்னா அநேகமா நம்ம பேச தான் இருப்பாங்க. உங்களோட கேங்க ஏன் கேங்க? ஓகே, லெட்ஸ் வெல்கம் காதல் சுகுமார், அல்வா வாசன், கோவை பாபன் அண்ட் பட்டா உச்சரே. சரி அல்வா வாசனே சொல்லுங்க. நம்ம நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்களா? நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, என்ன நினைக்கிறீங்க? நல்ல நிகழ்ச்சி, அதனால தான் இப்போ தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. அண்ணா ஒரு கேம் சொன்னேன், நல்லா ஜாலியாக நீங்கள் தான் அப்டேட்மெண்ட் வந்த மாதிரியே இருக்கிறீங்க. மச்சான் அடுத்தனுடைய உயிர் தோழர் அன்பு சகோதரர் காதல் சுகுமார், நீ டீல் பண்ணு. சுமார் எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்தோமா மாமண்ணே? எப்போ பார்த்த கடைசியா? அலிபாபா 42 ஷூட்டிங்கில் போய் பார்த்தது. ஓகே, நம்ம ஷோ பார்த்துருக்கியா? என்ன ஃபீல் என்ன கேள்வி? இந்த ஷோ பார்க்காம இருக்க முடியுமா? ஏன் தெரியுமா? நான் ஏதோ கட்ட வார்த்தை கட்ட மாதிரி போச்சு. இந்த ஷோவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ரொம்ப நாள் கழிச்சு தெளிவா பேசுறாப்புல மாமா இந்த ஷோவில் தான். நமக்குள்ளே இருக்கட்டும். பேசுறாப்லையா? பேசுறாப்பு பேர் பேசுறதுல என்ன திட்டுறான்? தெளிவுல எந்த தெளிவு சொல்ற நீங்க? ஒரே ஒரு தெளிவு தான்டா. அந்த தெளிவா? சரி நீ ஷோ பத்தி சொல்லு. ரொம்ப தெளிவா பேசுறாப்ல. இந்த அடியில ஏதோ தட்டி கொடுக்குற மாதிரி இல்ல, தட்டி கொடுக்குற மாதிரி இல்ல. அப்புறம் நம்ம நிகழ்ச்சி பாத்துறீங்களா? நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன நீலாம் அந்த ஷோக்கு போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையே போவனே, ஆனா கூப்பிடலையே. அதான விஷயம். நீங்க உங்களை கேட்டா கூட ஒரு நேரம் இருக்கு. சமயத்தில் என்னையும் பாலாஜியுமே கேட்கறாங்க, நீங்களும் அந்த ஷோ போறது இல்லையா? அந்த மாதிரி இருக்காங்க. நம்ம விடுங்க பார்த்துக்கலாம். சரி, கோவை பாபனை மைனர் கொஞ்சம் சுட்டுட்டேன் அப்படிங்கிறதுல வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆனீங்க. அப்பப்போ செக் பண்ணிக்கிறேன், நோ ப்ராப்ளம். அது தப்பு இல்லை. ஆமாம். இப்போ என்னன்னா இந்த நிகழ்ச்சி வந்து நான் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஃபன்னாக இருக்குது. இது வந்து இந்த நிகழ்ச்சி வந்து வரணும்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஷாருக் கான் என்கிற கொட்டாச்சி சொல்லுங்க. ரொம்ப அற்புதமான சோனே, பிரமாதமான சோனே, ரொம்ப காமெடியான சோனே. நம்ம எத்தனையோ ஷோக்கு போயிருக்கோம். என்ன சோனே ஒரு ப்ரோல எடுத்தேன். ரொம்ப அருமையான சோனே. ஷோக்கு நான் வரணும், ரொம்ப நாள் இந்த காலமாட்டில் ஏறணும், நாமளும் சுற்றணும் அப்படிங்கலாம் ரொம்ப ஆசைப்பட்டேன். என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க ஷாருக் கானுக்கு போட்டியா? ஆனா அப்படியெல்லாம் இல்லை, இருக்கிற மார்க்கெட் நல்லா போய்கிட்டு இருக்குது. அப்படியே உன் வீட்டு பக்கத்துல இருக்க அந்த மார்க்கெட்டை கேட்கல, உன் மார்க்கெட் எடுத்து போய்கிட்டு இருக்கு. அல்வா வாசன் அவர் சொன்னானே, இல்லை அல்வா வாசன் சொன்னானே, இவனுக்கு என்ன மார்க்கெட்? சொல்லுங்க அல்வா வாசனே. சொல்லுங்க. நம்ம நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம்ல. நீ சத்தமா பேசுறது பார்த்துருக்கோம். நல்லா இருக்கா? நல்லா சூப்பராக இருக்கு. பிடிச்சிருக்கா? மாட்டில் சுத்தலாமா? மாட்டிலையா? பொண்ணு பார்க்குற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. பொண்ணு பார்க்குற மாதிரி தெரியலம்மா எனக்கு. ஏதோ டாக்டர் கிட்ட வந்த மாதிரியா இருக்காரு. தலை சுத்துதா? ஆமா. வயிறு வலிக்குதா? ஆமா. இந்த ப்ராப்ளம்லாம் எனக்கு இருக்கு. அதான். சரி, ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க 4 பேருமே நகைச்சுவை சிங்கங்கள் அப்படிங்கிறதுனால நீங்க ஷோ ரொம்ப ரொம்ப அமக்கலமா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஒரு சிங்கம் மட்டும் தான் மைல்டா இருக்கு, அதுக்கு தயார் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல சார்ஜ் ஆனாதான் தப்பு. இது இப்போ சார்ஜ் ஆகாம நம்ம ஷோ கொண்டு போவோம், பிரச்சனை இல்லை. நீங்க 4 பேர் உங்க இடத்துல செட்டில் ஆக, நானும் பாலாஜி எங்க இடத்துல செட்டில் ஆகும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் சுற்றுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் சுற்று வாயில கொழுக்கட்டை. இல்ல வாயில கொழுக்கட்டையோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகேஷ் உங்ககிட்ட கேள்வி கேட்பாரு, எனக்கு பதில் தெரியாது அப்படின்னு சைலண்டா இருக்கக்கூடாது. 4 பேருமே அட்டன் பண்ணணும். கேட்ட உடனே உங்க முன்னாடி இருக்கிற லட்டு அதை எடுத்து வாயில போட்டுட்டு முதல்ல யார் பஸ்ஸில் அமுக்குறீங்களோ அவங்க அதை பதில் சொல்லலாம். ஆனால் லட்டு நல்லா இருக்குன்னு சாப்பிடக்கூடாது. உனக்கு தான் குறிப்பா கொட்டாச்சு. உன் டாக்டர் இப்போ உன்னுடைய டாக்டருக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சார் உனக்கு சக்கரை வியாதின்ட்டு. அதனால லெட்டை வாயில வச்சுக்கிட்டே சொல்லணும். லெட்டை பூந்தி ஆக்குறது, முழுங்கிறது, ஓரம் கட்டுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? ரூல்ஸ் கிளியரா புரிஞ்சுதா? நம்ம ரவுண்டுக்குள்ள போயிடலாமா? ஓகே, முதல் சுற்றுக்கான முதல் கேள்வி. நீங்கள் நடிக்க வரவில்லை என்றால் என்ன செய்திருப்பீர்கள்? நீங்க நடிக்க வரலைன்னா என்ன செஞ்சிருப்பீங்க? அது பாரு, லெட்டை போடாம அமிக்கினது பாரு.
இப்போ வரைக்கும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நடிக்கிறதுல என்ன பண்ணிருப்பாரா? நடிக்க முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. நடிக்க அடுத்து மைனர் குஞ்சு. கோயில் வாசல்ல போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பியா? டைரக்டர் யார் நடிப்பா, யார் பணம் போடுவா? ஆளப்பறா கொடை வச்சுன மாம்பழம் வைப்பீங்களா? என்ன வேலை செஞ்சிருப்பீங்க அதான் கேக்குறான். எந்த வேலை வேணா செய்வீங்க? மிஸ்டர் அல்வா வாசு அவர்களே, எப்ப போடலாமா இல்ல முடிவு பண்ணிட்டீங்களா? எப்படி இவர்தான் போடாமே பேச மாட்டாரா, போட்டு இடத்து பேசுவாரு. என்ன தள்ளுறீங்க உள்ளுக்குள்ள? அது ரோட் லாடர் உள்ள வந்து அமுக்குன்னு போடு இருக்குது. சீனை கேட்டுருங்க அண்ணனுக்கு எகிற போகுது. சி என்னது? குதிரை ஓட்டுவாரு. இல்ல இல்ல என்னது? விவசாயம் பண்ணிருப்பீங்களா? சரி சரி சரி, வெரி குட். கை தட்டலாம். சொன்னதுலயே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து அல்வா வாசனம் தான். ஏன் விவசாயம் இதுவும் ஃபீல்டு அதுவும் ஃபீல்டு இல்லையா? எதுலயா ஒன்ல இருக்கலாம்னு பிளான் பண்ணிட்டாரு. இதுவும் ஃபீல்டு அதுவும் ஃபீல்டு. சினிமா வைக்கிறதுக்கு ஏரியா வாங்கணும், பயிர் வளர்றதுக்கு யூரியா வாங்கணும். யார் நல்லா இப்ப இது பண்ணுதா சொல்லவே இல்லை. வெரி குட். நாம முதல்ல சொன்னது காவல் சுகுமாரனே, அவருக்கே மார்க் கொடுத்துடலாம். நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பேன் நீங்க, அதுக்கு நீ என்ன சொன்ன? நடிக்க வரணும் என்ன பண்ணுவீங்க? நடிக்க ட்ரை பண்ணுறேன், இப்போ வரைக்கும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. சாப்பிட்ட பிறகு ஏப்பம் எப்படி வரும்? இங்க பாரு சுகுமாரனே, சாப்பிட்ட பிறகு ஏப்பம் எப்படி வரும்? அப்பா சேர்ந்து வாந்தி லைட்டா வருது. என்ன லட்டு பூந்தி வெளியில தூள் தூளா வருது? ஓகே நீங்க டேய் இது வாய் வழியா வருதுடா. ரைட், ஃபர்ஸ்ட் ஏப்பம் ஓட்டது கால் சுகுமாரனே, அவருக்கே நாம மார்க் கொடுத்துடலாம். ரைட், உங்களுக்கான அடுத்த கேள்வி. நீங்கள் வாகனம் ஓட்டும் போது யாராவது குறுக்கே வந்து விட்டால் எப்படி திட்டுவீர்கள்? மைனர் கொஞ்சம் ஆமா, நீ திட்டுறது கேட்ட அவன் உன்னை திட்டுறது கேட்கல. நான் அவ்வளோதான் திட்டுறான். சரி ஓகே சுகுமாரனே, அவ்வளோதான். சார் ரொம்ப ஜென்டில்மேன் போல இருக்கு. கொட்டாங்குச்சி என்ன ஆக்சிடென்ட் தப்பா இருக்கு? அவங்க ரெண்டு பேரும் வாகனம் ஓட்டம் போறாங்க இடிச்சாங்க, நீ நடந்து போறதுக்கு இடிப்பியா? போதில போற. சரி அல்வாசனே, இப்ப பாரு ஜகஜோதியா வரும். கெஞ்சி வர போல இருக்கு. கெஞ்சி டேய் சத்தே இல்லடா உடம்புல, பார்த்து போங்கடா ஏன்டா அப்படின்னு போல இருக்கு. பார்த்து போகக்கூடாதுடா டேய், என்னை கூட்டியும் போடா. சரி கொட்டாங்குச்சிண்ணே, நீங்க ஒரு ஆக்ஷன் பண்ணுவீங்கல்ல, அந்த விவேக் சார் இதுல இப்ப இதான் என்னோட இது மிருகம் ஊன்னு அந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி காமிங்க. ஜுராசிக் பார்க். ஜுராசிக் அப்படிதானே? சூப்பர், உண்மையிலே ஃபர்ஸ்ட் கிளாஸ். உண்மையிலே பிரமாதமா பண்ணார். வெரி குட் வெரி குட். மார்க் ஆமா ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து மைனர் குஞ்சுங்கிறதால இந்த கேள்விக்கு நம்ம மைனர் குஞ்சு அவர்களுக்கு மார்க் கொடுத்துடலாம். கோவை பாபண்ணனுக்கு. ரைட், உங்களுக்கான அடுத்த கேள்வி. வேகமாக ஓடும் பொழுது உங்களுக்கு எப்படி மூச்சு வாங்கும்? வசன கடங்காரம் துரத்துறான் ஓடுறீங்க, எப்படி மூச்சு வாங்கும்? ஃபர்ஸ்ட் சுகுமாரனே, கால் சுகுமாரனே. என்ன மூச்சு தானே, நின்று நின்று புசுக்கு 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 வருது. இது கவர்ச்சி நடிகை மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு. மூச்சு எப்படி வாங்கினா இப்படி வாங்க மூச்சு. சரி, மூச்சுல ஆக்ஷன் மட்டும் தானே இருக்கு, மூச்சு வாங்கலையா? ஏய் போயிட போறாரியா? ஓகே தானே அண்ணே? ஓகே ஓகே, கண்ணு என்ன மேல இழுத்துட்டு போகுது. ஓகே தானே? அல்வாசனே
பா ஒரு மூச்சை கூட ஹை ஸ்பீட்ல வாங்கின ஒரே ஆள் நீதான். இழுத்து விட்டுறாரு போல. அதாவது இல்ல வேகமா மூச்சு வாங்குறது கூட ஸ்லோ மோஷன்ல தான் பண்ணுவாப்ல. பாட்டி ட்ரிம்ஸ். ஓகே, இதுல பெஸ்டா மூச்சு வாங்குறது மைனர் குஞ்சு அப்படிங்கிறதால அவருக்கே மார்க் கொடுத்துடலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி. ரெடியா இருக்க? படிக்கும் போது உங்கள் ஆசிரியருக்கு படிச்சிருக்கீங்களா எல்லாம்? நான் 4வது. போதும், அது என்ன இப்ப படிக்கும் போது உங்கள் ஆசிரியருக்கு நீங்கள் வைத்த பட்ட பெயர் என்ன? ஃபர்ஸ்ட் சுமார்ண்ணே. வழுக்க போகுது. அடுத்து வந்து இவரு மைனர் கொஞ்சம் ஓங்கு ஓங்கு போங்குவா? அம்மா வாசோ. ரைட், ஓகே. பெஸ்ட் பதில் வந்து கொட்டாங்குச்சி என்ன சொன்னதுனால அவருக்கே நம்ம மார்க் கொடுத்துடலாம். ஆனா உங்களோட உண்மையான பேர் என்னண்ணே? கொட்டாச்சிங்க. நீங்க தான் கொட்டாங்குச்சிங்கிறீங்க. உண்மையான பேரே கொட்டாச்சியா? உண்மையான பேராவா? எதனால அப்படி கொட்டாச்சின்னு வச்சாங்க? சாமி பேர் இது, அதனால கொட்டாச்சி. எந்த ஏரியால? பொள்ளாச்சியில. பொள்ளாச்சியா? காவல் தெய்வம் மரியாதை. ஆமா, காவல் தெய்வம். கொட்டாச்சி அம்மன். கொட்டாச்சி அம்மன். அம்மன். ஓ, அதனால கொட்டாச்சின்னு வச்சாங்க. சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி. ரயில் நிலையத்தில் சமோசா எப்படி விற்பார்கள்? பாரு கொட்டாச்சி, பாரு அருமை. பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷன். போதியா? சுகுமாரண்ணே. சூப்பர். இந்த வாய்ஸ் நான் அடிக்கடி ஸ்டேஷன்ல கேட்டுக்கிறேன். மிஸ்டர் மைனர் குஞ்சு. முன்னாடி வந்து காமிங்க ஒரிஜினலா. நம்ம லைட்டா போட சொல்லுங்க. இல்ல, இது சமோசா வித்தது நேச்சுரலா இருந்தது. ஆனா ஏன் ஒரு மாதிரி இடுப்பு கால்லாம் வளைச்சுன்னு போகுது இப்படி? அது பொம்பளை சமோசா. பொம்பளை சமோசாவா? ஒரு லேடிஸ் மட்டும் தான் சாப்பிட முடியும் போல இருக்கு. சரி, ரொம்ப நேரமா ஒரு மனுஷன் தின்னாண்டீங்க அல்வா வாசனை. சொல்லுங்கண்ணே. இப்ப பாரு சமோசா உருளைக்கிழங்கு எப்படி வேகுது. ஐயோ அண்ணே, இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கல பழையமலை ஜோதியில இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல மச்சான், அப்படி இல்லடா. சமோசா டயர்டா இருக்கு. இதுல வந்து பெஸ்டா வித்தது வந்து காதல் சுமாரன்னு. உண்மையிலே வந்து யாராவது ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க கேட்டா கூட டவுட் ஆயிரும், எங்க நம்ம ஆளு அங்க போட்டாரோ அப்படிங்கிற மாதிரி. காதல் சுமாரனுக்கு மார்க் கொடுத்துடலாம். நாம அவங்களுக்கு மார்க் கொடுத்துடலாம், இவங்களுக்கு மார்க் கொடுத்தாலும் சொல்லிட்டு இருக்கோம்ல. அல்வா வாசனை சண்டாளைங்களா எவ்வளவு கஷ்டப்பட்டு லட்டை தின்னு துப்புறேன். அவருடைய மைண்ட் வாய்ஸ் ஃபுல்லா சுகர் ஏறுது, மார்க் ஏற மாட்டேங்குது. உங்களுக்கான இந்த சுற்றினுடைய இறுதி கேள்வி. அப்பா சூப்பர். முள் குத்தினால் நீங்கள் எப்படி கத்துவீர்கள், அழுவீர்கள்? சுமாரனே. என்னது ஹீரோயின் முள்ளாது? ஆமா, முள்ளு குத்துனா அப்படிதான் அப்படின்னா சொல்லுவீங்க. அவ்வளவுதானா? இப்ப பாருங்க, ஓவர் ரியாக்ஷன். மௌனியர் கொஞ்சம் பாத்தீங்களா? இது முள்ளு இல்ல, பெரிய ஆணியா அடிச்சுக்கலாம். நீங்க பாரு கொட்டாச்சி. டேய், முள்ளு குத்துறா நாய் மேல கால வச்சிருக்க. அவ்வளவுதான், நெருஞ்சி முள்ளு சின்னதா. ஒருத்தருக்கு வாயிலே முள்ள வச்சு நின்னுக்கிறாரு பாரு. சொல்லுங்க வாசனா, நீங்க சொல்லுங்கண்ணே. நீங்க தானே பர்ஃபெக்ட். சொல்லுங்கண்ணே. இல்லண்ணே, இடுப்புல ஊசி போடல, முள்ளு குத்துனா அப்படின்னு கேட்டோம். ஸ்லோ மோஷன்ல பண்ணாரு. கொஞ்சம் வயசான முள்ளு. அது மணிக்கு போன முள்ளு, லேசா குத்திக்குது. சரி பரவாயில்ல. பெஸ்ட் முள்ளு வந்து மைனர் குஞ்சு. அந்த மைனர் குஞ்சுக்கே நம்ம மார்க் கொடுத்தோம். ஏன்னா குத்துறது பெரிய முள்ளா குத்திக்குது. மைனர் குஞ்சு அவர்களுக்கு மார்க் கொடுத்துடலாம். ரைட், நான் இந்த ரவுண்டை பொறுத்தவரைக்கும் நீங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது கலர் ஹோம். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை MCR வெஸ்டிகல் சர்டிகல், கோ பிரசிடென்ட் பை காலிமார்க் பவன்டோ. வெரி குட். நம்ம நிகழ்ச்சியுடைய இரண்டாவது சுற்றுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியுடைய இரண்டாவது சுற்று டிஷோம் டிஷோம்.
இந்த டிசன் விஷயம் ரூல்ஸ் என்னன்னா வழக்கம் போல மகேஷ் கிட்ட கேள்வி கேட்பாரு பதில் தெரியாது யாரும் நிற்கக்கூடாது குறிப்பாக அல்வாசனே உங்களுக்கு தான் கேள்வி கேட்டு முடிச்சோன்னே உங்க முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா அந்த பால் அதை ஓங்கி அப்படி அடிச்சுக்கணும் மூஞ்சி வந்து அடிக்கும் பதில் சொல்லலாம் அவங்க அப்ப ஆறனு ஆரம்பிக்குமா முன்னாடி ஆட்டோ இருக்குல்ல பஸ்ல அதுக்கு போல தான் இது பஸ்ஸர் அமுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா அடிச்சதுல எங்க நிக்கிறேன்னு உனக்கு தெரியாதா அண்ணா ஆறு இல்ல பஸ்ஸர் பஸ்ஸர் டேய் பஸ்ஸர்ரா ஓ பஸ்ஸர்னே பஸ்ஸர் பஸ்ஸரா நீ ஆறு உங்க பஸ்ல வச்சுக்கிறேன் ஆறு அடி ஆறு அடிக்கும் இப்ப மச்சி இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன் இங்க அடிச்சுக்கிறாங்கல்ல இந்த 4 பேர்ல ஒரு செலிபிரிட்டி பத்தி இருக்க மாட்டார் அதான் கொட்டாச்சு இல்ல அல்லோ ஹாசன் அடுத்த அப்படியே படுத்து ஐயோ அவர் ஏற்கனவே குளுக்கோஸ் ஏத்துற மாதிரியே உட்கார்ந்திருக்காரு. ரெடி ஓகே ரெடி உங்களுக்கான ஒரு வருடத்தில் 7 மாதங்கள் 31 நாட்களை கொண்டது. அதே போல் எத்தனை மாதங்கள் 30 நாட்களை கொண்டது? ஒரு வருஷத்துல 7 மாசம் வந்து 31 நாள் மொத்தம் வச்சிருக்கு. அதே மாதிரி 30 நாள் வந்து எத்தனை மாசம் வச்சிருக்கு? 7 இது அடிச்சுக்கணும் இப்போ 4 மாசம். என்ன பாலே அடிக்கல? என்ன என்ன பால் மூஞ்சில அடிச்சாதான் சொல்லணும். பால் உங்களை அடிக்கணும் 5 மாசம் ஆ? 5 மாசம் யாரு வீட்லயா? 7ல மீதி 5 அடுத்து அடிச்சுங்க. ஐயோ இது ஆஸ்பத்திரியில கேட்பீங்க உங்களுக்கு. 6 மாசம் 6 மாசம் தப்பு. அடுத்து மைனர் கொஞ்சம் என்ன கேட்டீங்க? ஒரு வருஷத்துல 7 மாசம் 31 நாள் வச்சிருக்குனே. இருக்கட்டும். அதே மாதிரி எத்தனை மாசம் 30 நாட்கள் வச்சிருக்கு? அது நீ யார் சொன்னியா? ஆமா. 7. ஏன் 5ல ஆரம்பிச்சு 6 7ன்னு வந்து 6 அடுத்து 7 தானே? ரைமிங்ல வராரு. 5 6 7 சல்வா சொன்னீங்க 4 நீங்க எப்படி? 4 ஒரு பிப்ரவரி மாசத்துக்கு 28 நாள் தான் வரும். சரி அது இருந்து போட்டு 7 அதை ஒன்று விட்டுட்டீங்க. பிப்ரவரி 8 மீதி 4ன்ட்டீங்க. ஏன்னா ஒரே ஒரு மாசம் தானே பிப்ரவரி 28 நாள் வருது. மீதி எல்லா மாசத்துலயும் 30 நாள் இருக்குல்ல. அப்ப 11 மாசம் தானே. 11 மாதம் என்பது சரியான விட உங்க யாருக்குமே மார்க் கிடையாது. சரி கொட்டாச்சி எப்படி 5 மாசம் நீங்க? 7 மாசம் மொத்தம் ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் 12 மாசம் நீங்க 7 சொல்லிட்டீங்க மீதிக்கு 5 அட குறை மாசம். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. ஒரு சிகப்பு கல்லை நீல நிற கடலில் எரிந்தால் அது என்ன நிறத்தில் தெரியும்? இல்ல கொட்டாச்சி நான் நினைச்சேன் அடிச்சோன்னு மறந்துட்டேன். என்ன ஒரு ஒரு ஆப் அடிச்ச மாதிரி இருக்குமே. இல்ல ரைட். அடுத்து சவுக்கலா தான் தெரியும். நீல நிற கடல் தப்பு. அடுத்து சேப்புக்கல்ல ரிஜெக்ட். அடுத்து சுமார்ன கருப்பா தான் தெரியும். வாசனை நீளமா தான் இருக்கும். ஆ? நீளமா தான் தெரியும். எப்படி நீளமா தெரியும்? தண்ணி கலர்லாம் அப்படிதான் தெரியும். தண்ணி கலர்ல தான் கல்லு தெரியுமா? ஆனா சரியான விடை சிகப்பு என்பதை கொட்டாச்சரனுக்கு மார்க் கொடுத்துறலாம். எப்படி இந்த அறிவு உங்களுக்கு? ஆனா மானம் வந்து நீல கலரா அந்த நீல கலர் தான் தண்ணியில நீல கலரா தண்ணி தெரியுது. ராம இது இல்ல போற தண்ணி ஒரிஜினல் வெள்ளதான். தண்ணி வெள்ளை கலர் தான். ஆமா வாட நீல கலரா கேட்டுக்கு அந்த பதிலுக்கு மேல எக்ஸ்ட்ரா தேவையில்லாம பதில் சொன்னதால உங்களுக்கு மார்க் கிடையாது. இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தது. நான் இப்ப மானம் எந்த கலரு கோணம் எந்த கலர் நம்ம கேட்டேன். இல்ல வாழ தேவையில்லாத பதில் தேவையில்லாத பேச்சு மைனஸ் இல்ல மார்க். இல்ல அதெல்லாம் இல்ல நான் சொன்னதை மறந்துருங்க. அது வேண்டாம். சிகப்பு கல்லோட எடுத்துக்கலாமா? இருக்கு. ஓகே கொட்டாச்சரனுக்கு மறுபடியும் ஒரு மார்க் கொடுத்துடலாம். உங்களுக்கு அடுத்த கேள்வி. உங்களது வலது கையில் 3 ஆப்பிளும் மற்றொரு வலது கையில் 3 ஆப்பிளும் இருந்தால் மொத்தம் எத்தனை இருக்கும்? 3 தான் இருக்கும். 6 இருக்கும். 6 இருக்கும். வாசனே 3 தான் இருக்கும். 3 தான் இருக்கும். சுமாரனே 6 6 இருக்கும். 6 இருக்கும். 6 இருக்கும். 3 தான் இருக்கும். யார் சொன்னது? தப்பு. ஏன் அப்படி சொன்னீங்க? ஒரு வலது கை தானே இருக்கு. வலது கை ஒன்று தானே இருக்கு. இடது கை ஒன்று சொன்னாங்களே. ரெண்டுமே வலது கை தான். வலது கை தான். ரெண்டுமே நான் பெரிய மனுஷன் பெரிய மனுஷங்க. ஐயோ அடி வாங்கின கேப்ல பெரியப்பா வேணுங்கிறது நிரூபிச்சிட்டாரா இல்லையா? சரியான விடை அல்லோ ஆசனுக்கு மார்க் கொடுத்துடலாம். அப்புச்சு நீ பாஸ் பண்ணிட்டு அப்புச்சு. இல்ல எப்போவாது இப்படி உதிக்கும். உங்களுக்கான அடுத்த கேள்வி. கன்று குட்டி பிறந்தவுடன் எத்தனை பல் இருக்கும்? கொட்டாச்சி 4 பல்லு இருக்கு. 4 பல் இருக்கும். வெரி குட். அடுத்த 4 பல். 4 பல். 3. அது உனக்கு இல்ல கண்ணுக்குட்டிக்கு. 4 பல் எப்படி சொன்னீங்க கொட்டாச்சி? அத கண்ணுக்குட்டி புடிச்சு பாத்து பல்ல புடிச்சு பாத்துருக்கேன் நான்.
எதுங்க கண்ணுக்குட்டி குழந்தையா இருந்தல குட்டியா இருந்தல குட்டியா இருக்கும்போது கேட்கலைங்க கண்ணு குட்டியா இருக்கிறப்ப பிறந்த ஒண்ணுங்க பிறந்தோடனேயே ஆமா 4 பல்லு இருக்கு, மேல இருக்கு 4 பல்லு இருக்கும். ஏன் பிறந்த குட்டி வாயில வேணா கல்ல கை விடுவானா? இல்ல பல்லு இருக்கான்னு பார்க்க வேண்டியதுதானே அது. பல்லு இருக்கான்னு பாத்தீங்க என்ன பல்லு பண்ண இருந்தா போறீங்க? பால் குடிக்காதே. பார்த்துருக்காரு. இல்லைங்க பல்லு இருக்கான்னு பார்த்து என்ன பண்ண போறீங்க இப்ப? பல்லு இருக்கான்னு பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கல. இப்ப நீங்க கேட்கறதுக்கு சொல்லலாம்ல. ஓ இந்த ஷோக்கு நீ அவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கிற. ஒரு ஆளு ஒரு 10-15 வருஷம் முன்னாடியே எல்லாத்துலயும் போய் விளாசி இருக்கேன். கன்று குட்டிக்கு பிறந்தவுடன் பல்லே இருக்காது என்பதுதான் சரியான விடை. உங்க யாருக்குமே மார்க் கிடையாது. சொல்லலாம் நினைச்சேன். முதல்ல சொல்லல இல்ல. டேய் உங்களுக்கான அடுத்த கேள்வி. காற்று அடைக்கப்பட்ட 7 பலூனில் 3 பலூன் காற்று போனால் மீதம் எத்தனை பலூன் இருக்கும்? பட்டாச்சனே 4 4 மைனர் குஞ்சு 7ல 3 போனா 4 தான். சுமார்ண்ணே 7ல 3 போனா 4 தான். அல்வாசனே 4 தான். பட்டாச்சனே இங்க பாருங்க பலூன் மீதி 7 பலூன்ல காத்து இருக்குது. சரி 7 பலூன்ல காத்து இருக்குதா? 3 பலூன்ல காத்து போயிருச்சு. சரி மீதி 4 பலூன் ஃபுல்லா இருக்குதா? காத்து போன பலூன் எங்க இருக்கும்? ஆமா மொத்தம் 7 பலூன் இருக்கேன். அதான் அதான் சரியான விடை. உங்க யாருக்குமே மார்க் கிடையாது. உங்களுக்கான அடுத்த கேள்வி. இது ஒரு கணிதம் தொடர்பானது. நாளை எல்லாரும் ஈஸியா அட்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பாத்துறமா? ரைட். 2 + 2 + 2 = கொட்டாச்சினே துட்டுடு துட்டுடுவா துட்டுடு 2 + 2 + 2 = துட்டுடு மிஸ்டர் குஞ்சு 8 8 8 8 இவன் 8 தாங்க 8 சுகுமார் 6 6 பெரிய ராமானுஜம் எப்படி சமாளிக்கிறாரு? சரி 2 + 2 + 2 = 8 எப்படி சொன்னீங்க மிஸ்டர் குஞ்சு? 6 இல்ல சாரி. நீங்க உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன? +1. இல்ல ஆக்சுவலா நீங்க 4வது கூட போற தகுதி இல்ல தான். 2 + 2 + 2 = 8 னுட்டு உங்களை நடத்துன மேட்ச் ஆட் எல்லாம் பார்த்து என்ன நினைப்பாங்க? மன்னிச்சிங்க. உனக்கு முன்னாடி அவங்க கேட்டாங்க என்கிட்ட மன்னிச்சிருக்க. பொது பண்ணி போல கிடையாது. ஆமா சரியான விடை சுகுமார் அண்ணா. அவருக்கே மார்க் கொடுத்துடலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி. டேஷை தீட்டாதே டேஷை தீட்டு. சொல்லுங்க கொட்டாச்சினே. புத்தி தீட்டாத கத்தி தீட்டு. கத்தியை திட்டாதே புத்தியை திட்டு. கத்தி கத்தி தீட்டாதே புத்தி தீட்டு என்பது சரியான விடை. சுகுமார் மார்க் கொடுத்துடலாம். இப்ப கொட்டாச்சி இது அடுத்ததுல கலங்கி உண்மையாலுமே புத்தி தீட்டாத புத்தி கலங்கிருச்சு. புத்தி தீட்டாதே கத்தி தீட்டா. மெதுவா அடிச்சுக்க மாமா. எவ்வளவு மண்ணு விழுந்துருக்கு பாரு. அதுக்குள்ள குண்டால் இருக்குன்னு நினைக்கிறதா? இந்த குண்டால் இருக்குது. யார் அல்றது அதெல்லாம் விளையாட்டா? ரைட். உங்களுக்கு இந்த சுற்றினுடைய இறுதி கேள்வி. உங்களுக்கு லாஸ்ட் क्वेश्चन இந்த ரவுண்ட்ல. ரோட் ரோலர்ல எந்த பக்கம் ஸ்டீரிங் இருக்கும்? கொட்டாச்சி ஆடி பின்றாரியா கொட்டாச்சி? ரைட் சைடுல. நடுவுல நடுவுல. ரைட் சைடுல. இல்ல இல்ல நடுவுல 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 நடுவுல. அப்ப அடுத்து ரைட் சைடு. ரைட் சைடு. அடுத்து சுகுமார்ண்ணே சென்ட்ரலா இருக்கு. சென்டர்ல நடுவில் தான் இருக்கும். நடுவுல தான் இருக்கும். ஆமா நடுவுல தான் இருக்கு. நீங்க ரைட் சைடுன்னு சொல்லுங்க. அது அடுத்து இன்னும் சொல்ல வரலையாங்கறத டக்குன்னு சொல்லிட்டேன். ரோட் 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 ரோட்ல இல்ல பிறழுது. ரோட் ரோட் பிறழுதுடா. ரோலரே பிறழுது. இருங்க ரோட் ரோலர் சொல்லுங்க. ரோட் ரோலர் ரோட் ரோட் டேய் ரோட் ரோலர். டேய் நல்ல டைம் எடுத்துக்க. இருங்க சுகுமார்ண்ணே. ரோட் ரோலர் ரோட் ரோலர் ரோட் ரோலாதுல விடுங்க. ரோட் ரோலர். இருங்க இருங்க அண்ணா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நான் சொல்றது அப்படியே நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க். சூப்பர். இங்க பாருங்க சொல்லி பார்க்காதீங்க என்ன பாருங்க. நீங்க சொன்னது அப்படியே சொல்லிட்டீங்கன்னா 2 மார்க். ஓகேவா? அப்பர் ரோலர் லோயர் ரோலர் சொல்லுங்க. ரோட் ரோட் அது இல்ல. அது வேண்டாம். அதுவே ஒழுங்கா வரலையா உனக்கு? லோயர். அதே ஒழுங்கா வரல. இது எப்படி? இது உனக்கே வரலாம். அண்ணா மாமா. அப்பர் ரோலர் லோயர் ரோலர் இது சொன்னீங்கன்னா 2 மார்க் போனஸ். அப்பர் ரோலர் அப்பர் ஃபர்ஸ்ட் தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்றோம். அப்பர் ரோலர் ராயல் ரோலர். ப்ரோகிராம் 3 நாள் நடக்கும் இந்த ப்ரோகிராம். ஓகேவா? அப்பர் ரோலர் ராயல் ரோலர். சரி இப்போ ரோட் ரோலர் சொல்லுங்க. ரோட் ரோலர் ரோட் ரோலர் 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 அப்பர் ரோலர் ரோலர் ரோலர். ஏய் அவர் எழுப்பி விடுறா. இன்னுமல்ல அப்பர் ரோட் வச்சு டேய் என்ன கொண்டாச்சு என்ன பார்த்து அவன் மூஞ்சி அடிக்கிற மாதிரி கரெக்டா சொல்லேன். அப்பர் ரோலர் ரோலர் ரோலர்.
ஓகேவா அவர் லாயர் வந்துட்டாருண்ணே. கரெக்டாக சொல்லிடு, அதனால தான் அங்கே பாரு. சரி நான் இங்கே பாருண்ணே, அவனுக்கே வராதுண்ணே இங்கிலீஷு, எனக்கும் சரியா வராதுண்ணே. நீங்க கவலைப்படாதீங்க, ஒரே ஒரு முறை அவன் நெத்தி போட்டு அடிக்கிற மாதிரி சொல்லேன். அப்புறம் ரோரர் ரோரர் ரோரர். ஆமா இப்ப நீ சொல்ல, நீ மாறிடுவே. சொல்லுங்க சொல்லுங்க. அப்போ இப்போ அது நல்லா சொல்லுங்க. இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும், இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் கொட்டாச்சியனை வந்து முதல்ல வந்து ரைட்டுனால உடனே நடுவுலன்னு சொல்லிட்டாப்ல, அதனால அவருக்கு நம்ம மார்க் கொடுத்துருவோம். அனாவசியமா கத்துனா மார்க் கேன்சல் பண்றோம். டேய், உனக்கு எத்தனை வாரம் பண்ணி கொடுக்குறது? சரி ஓகே. இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்கன்னு பாத்துடலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஏண்டா பாட்னா எம்சிஆர் வேஷ்டிகள் சட்டுகள் கோபுசனர் பாய் காளிமார்க் பவன்டோ. வெரி குட். நம்ம நிகழ்ச்சியுடைய 3வது சுற்றுக்கு வந்துட்டோம். எல்லாருக்குமே பிடிச்ச சுற்று பேஸ்மென்ட் வீக். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மென்ட் கொஞ்சம் வீக். இந்த பேஸ்மெண்ட் வீக்குடைய ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகேஷ் வழக்கம் போல உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாரு. இந்த பேஸ்மெண்ட் வரத்தில் நிற்காது, ஆடினே இருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸையும் தாண்டி நீ பதில் சொல்லணும். ஒருவேளை கீழே விழுந்துட்டா மறுபடியும் ஏறி உட்கார்ந்த பிறகு தான் கேள்வி கேட்பாரு. ஓகேவா? வெரி குட். நம்ம பேஸ்மென்ட் வீக் சுற்றுல முதலாவதா வந்து களம் இறங்க போகிற போட்டியாளர் காதல் சுகுமார். ஓகே மிஸ்டர் காதல் சுகுமார், இந்த மாதிரிலாம் போய் விளையாண்டுக்கிறீங்களா? எல்லாம் விளையாடி இருக்கோம். உண்மையா? எருமையில ஏறி? உண்மையான எருமை இல்ல, இந்த மாதிரி சுத்துற எருமையில. அலங்காநல்லூர் அதெல்லாம் விளையாடுனது. எருமையில ஏறி சுத்துறது வேற, எருமையே சுத்துறது வேற. விளையாண்டது இல்ல. இப்ப பாருங்க, கலக்கலன்னு இருக்கும். ஓகே ரெடியா? ரெடி. சிம்பிள் தான். எதுகை மோனை பெயர்கள். ஒரு பேர் சொன்னா அது தொடர்புடைய இன்னொரு பேர் அப்படியே சேர்ந்த மாதிரி வரும்ல, அந்த மாதிரி. ஓகேவா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சின்னவனே, பெரியவனே, அங்கமுத்து, தங்கமுத்து, அங்கவி, சங்கவி, அஞ்சனா, சஞ்சனா, நல்ல வேலை, இளவரசி. நல்ல வேலை. இளவரசி, இளவரசன், இளவரசன், ஹரிணி. அடுத்த கேள்வி. மங்கை, தங்கை, ரமேஷ், சுரேஷ், தருண், வருண், ஹர்ஷா, திரிஷா, தேவதர்ஷினி. அடுத்தது தமிழரசி. இங்கிலீஷ். இங்கிலீஷா? இங்கிலீஷ். ஆமா, தமிழரசினா இங்கிலீஷா? எதுக்கு எவ்வளவு சொல்லணும்னு பார்த்தேன். ஏன்னா தமிழரசிக்கு இங்கிலீஷ் ஆப்போசிட்டா சொல்றீங்க. என்ன மச்சான்? ஹர்ஷா த்ரிஷாவா? ஏன்னா சரி ஓகே. இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் காதல் சுகுமார் 8 மார்க் எடுத்துக்கிறாரு. சூப்பர். நம்ம நிகழ்ச்சியில 2வது வந்து களம் இறங்க போகிற போட்டியாளர் ஆண் சிங்கம் கொட்டாச்சி. மிஸ்டர் கொட்டாச்சி ரெடியா இருக்கீங்களா? கொட்டாச்சி. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விளையாண்டுக்கிறீங்களா? இப்பதான் ஏறி இருக்கிறேன். முதல் தடவை. சரி ஓகே அண்ணே, சிம்பிள் தான். உங்களுக்கு நான் ஒவ்வொரு பொருளா சொல்லுவேன். அந்த பொருள் எந்த ஊருக்கு ஃபேமஸான பொருள் நீங்க சொல்லணும். ரொம்ப டப்பா இருக்க. டப்பு இல்ல, ஈஸி தான். ஓகேவா? your time starts now. தைலம். நீலகிரி. பாய்க்கு எந்த ஊர் ஃபேமஸ்? பாய்க்கா உளுந்தூர்பேட்டை. நாய்க்கு? நாய்க்கு வாய். நாய்க்கு பேயா? ஏங்க நாய் எந்த ஊர் நாய் ஃபேமஸ்? ஐயோ இருங்க. நாய்க்கா? ஐயோ ராஜபாளையம். சரி பட்டாசு? பட்டாசு திருப்பாச்சி. ஐயோ சிவகாசி. பனியன் திருப்பூர். பட்டு? பட்டாரு. பட்டு பட்டு காஞ்சிபுரம்.
பால்கோவா பால்கோவா திருநெல்வேலி. திருநெல்வேலியா? பால்கோவா சரி உப்பு உப்பு கடலை எது? ஐயோ ஐயோ நான் பக்கத்தால் இருக்குது வர மாட்டேங்குது. பக்கத்தால இரு. கருவாடு 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 பீச் பக்கத்தால் அதோ இது பீச் போறதா? இருங்க அடங்கொக்க மக்கா. கொட்டாச்சே ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. டைம் அப் டைம் அப் டைம் அப். சரி நான் அவனோட புலவுல இருந்தேன் நான். அப்படியா? கொட்டாச்சி இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் 6 மார்க் எடுத்துக்கிறாரு. நம்ம பேஸ்மெண்ட் வீக் சுற்றுலா 3ஆவதா வந்து கலந்துக்க போற போட்டியாளர் கோவை பாபு என்கிற மைனர் குஞ்சு. மைனர் பத்ரம். ஓகே மிஸ்டர் மைனர் குஞ்சு, எஸ். ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க? இல்லை நான் வந்து சாதா மாடுல ஏறுறது இல்லை. இந்த மாடு பயங்கரமா இருக்கு, செனையா இருக்கு. மைனர் குஞ்சு போலாமா? போலாம் போலாம். என்ன நான் எங்க போறேன்னு தெரியல. அதுக்கும் உனக்கு வித்தியாசமே தெரியல இப்போ. கருப்பு 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 கலர். ஓகே. சரி மிஸ்டர் மைனர் கொஞ்சம் சிம்பிள். உங்களுக்கு இந்த ரவுண்ட் என்னன்னா, நான் ஒரு திரைப்படத்தோட பேர் சொல்லுவேன். அந்த திரைப்படம் எதை மையப்படுத்தி எடுக்கப்பட்டது நீங்க சொல்லணும். இப்போ கோ அப்படின்னு ஒரு திரைப்படம் சொன்னா போட்டோகிராஃபர் வச்சு அந்த மாதிரி. ஓகேவா? ரைட், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. யாவரும் நலம். எது? இப்படிலாம் ஓரமா ரொம்ப ஓடாதீங்க. ரைட், அடுத்து மான் கராத்தே. கராட்டே. கராட்டேவா? சரி, அங்காடி தெரு. அங்காடி தெரு மளிகை மளிகை கடையா? சரி, பண்ணையாரும் பத்மினியும். காரு. துப்பாக்கி. துப்பாக்கி வந்து எல்டி இது நக்சலைட். நக்சலைட்டா? காதலா காதலா பார்த்து குதிங்க. மைனர் லவ் குஞ்சு. ஸ்டோரி. என்னப்பா இது மெதுவாயா? காக்கா போலீஸ். எந்திரன். எந்திரன் வந்து அது வந்து சயின்டிஃபிக். சரி, அயன். அயன் வந்து துணிக்கடை. அது துணிக்கடை இல்ல. அது வந்து ஒரு கிரைம் வித் லவ். டைம் அப். வா மிஸ்டர் மைனர் குஞ்சோ, இந்த ரவுண்ட்ல எவ்வளவு மார்க் தெரியுமா? சொல்லுங்க. 4 மார்க் எடுத்துக்கிறீங்க. 4 ரொம்ப வீக். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து கலந்துக்க போற போட்டியாளர் மிகப்பெரிய தைரியத்திற்கும் தன்னம்பிக்கைக்கும் சொந்தக்காரர். நெப்போலியன் போனபட் அலெக்சாண்டரை தாண்டி அடுத்த அரசன், முடி சூடா அரசன் அல்வா வாசு. குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. ஹலோ ஹசனே, இருக்கீங்களா? பார்த்தா அம்சமா இருக்காரு. ராஜா தேசிங்க மாதிரி இருக்காரு. அண்ணே, நீங்க உங்க குலதெய்வத்தை வேண்டீங்களா இல்லையோ, நானும் இவனும் நிச்சயமா வேண்டியிருக்கேன் எங்க குலதெய்வத்தை. ஒன்றாயிரம். சரி, உங்க ரவுண்ட் ரொம்ப சிம்பிள் தான். நான் நடிகர்கள் நடிகைகள் சினிமா பிரபலங்களுடைய பேர் சொல்லுவேன். அவங்களுக்கு என்ன பட்டங்கள் கொடுத்தாங்க அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஓகேவா? ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஸ்னேகா. தெரியாது. உலகநாதன். தெரியல. தேவா. இன்னிசை. பி சுசீலா. பி சுசீலா. சிம்பு. தெரியல. அண்ணே, அதுல ஏற பார்த்தா ஜாலியா தான் இருக்கும். அதுக்காக பதில் சொல்லாம இருக்காங்க. ஜெமினி கணேசன். காதல் மன்னன். எம்.எஸ். விஸ்வநாதன். மில்லிசை மன்னர். வடிவேலு. வைகை புயல். சித்ரா. சின்ன குயில். சித்ரா. இளையராஜா. மேஸ்ட்ரோ. டைம் அப். இந்த ரவுண்ட்ல அல்வாஸ் அவர்கள் 5 மார்க் எடுத்துக்கிறாரு. ஆனா பதில் தெரியலன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. அமைதியா அப்படியே சுத்தினே இருக்காரு. அடுத்தது கேட்பீங்கல்ல, அதனால அடுத்தது கேட்கறதுக்கு வெயிட்டிங் அவரு. அனாவசியமா பேசுறதுனால -3 மார்க் கொட்டாச்சு. ஒன்னும் பேசல, நான் கடைசி வரைக்கும் பேசணும். ரைட்,
இந்த 4 பேர்ல இருந்து தான் ஏதாவது ஒரு 2 பேர் ஃபைனல் ரவுண்டு போறாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த 2 பேர் ஃபைனல் ரவுண்ட் போறாங்க அப்படின்னு. அந்த 2 பேர்ல யார் வின்னர் யார் ரன்னர் அப்படிங்கறத ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் பார்த்துடலாம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இது கலர் ஹோம்ஸ். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் ஃபெஸ்டிவல் சர்டிகல் கோ பிரசன்ட் பை காளிமார்க். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது கலர் ஹோம்ஸ். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் ஃபெஸ்டிவல் சர்டிகல் கோ பிரசன்ட் பை காளிமார்க் பவன்டோ. நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி சுற்றுக்கு வந்திருக்கிற 2 போட்டியாளர்கள், 2 செலிபிரிட்டிஸ், கொட்டாஜன மற்றும் காதல் சுகுமார். உங்களுடைய அறிவுத்திறமையை பயன்படுத்தி நீங்க 2 பேரும் இறுதி சுற்றுக்கு வந்தது நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நானே ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்க பெருமைப்படலாம், மற்ற அதிர்ச்சியாரான. ஓகே, இந்த ரூல்ஸ் பாலா சொல்லுவாப்ல கேட்டுங்க. அதாவது மகேஷ் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி, அவர்கிட்ட ஒரு கேள்வி மாற்றி மாற்றி கேட்பாரு. முதல் 4 கேள்விகளுக்கு யார் தவறாக பதில் சொல்றீங்களோ அவங்க ரன்னர், இன்னொருத்தர் தான் வின்னர். அதே மாதிரி ஒரு தவறான பதிலுக்கும் கீழே இறங்கிட்டே இருப்பீங்க. தப்பா 4 பதில் சொன்னோம்னா அவுட்டு. ரன்னா? ஆமா ரன்னர். ஆமா, நீ அதான் ஏன் பண்ற இல்லையா? அதானே கரெக்டா 4 பதில் சொன்னா வின்னர்னு சொல்ல மாட்டீங்களா? ஓ, அப்படி ஒன்று இருக்குல்ல. அதுக்கு ஒரு ரன்னர் சொன்னீங்களா? நான் உண்மையை சொல்றேன் மாமா, இப்படி பார்க்கும்போது உன்னை சந்தோஷமா இருக்கு மாமா. எனக்கு நல்ல ப்ரொஃபைல்ல பார்த்தா ஏதோ ரெக்கார்டு நோட்டுக்கு அட்டை போட்ட மாதிரியே இருக்கு. ரைட் கொட்டாஜன, இறுதி சுற்றுலா உங்களுக்கான முதல் கேள்வி. சுதேசி கப்பல் நிறுவனம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது? அந்த அந்த நீ கூட போயிருந்தியா அந்த ஃபங்க்ஷனுக்கு? இல்ல, அந்த ஃபங்க்ஷன் இல்ல, காசியில. மாமா அங்க போய் உன்னை விட்டு வந்துட வேண்டியதான். இல்லண்ணே, அந்த இது திறக்குமில்ல, அது அந்த கடலுக்கு பேர் என்ன? திறக்குமே மேடம் என்ன? கப்பல் வர்றதுல திறக்குமில்ல, இந்த ஊர் பேர் என்ன? பாண்டிச்சேரி செக் போஸ்ட். நாம கேள்வி கேட்டிருக்கோம். கொட்டாச்சி திறக்குமே, அது பேர் என்ன? அதாங்க கப்பல் வருதுன்னா திறக்குமே. ஆனா எந்த மாவட்டம்? மாவட்டமா? மாவட்டம் அது நல்ல மாவட்டம் வரமாட்டேங்குது. அது வராதுடா, நீ தான் சொல்லணும். வருது ஆனா வரல. சரி, ஓகே, டைம் அப். பதில் சொல்லலை அப்படின்னா கூட சாரி கொட்டாச்சி அவர்களே, தெரியல. கீழே இறங்கி. ரைட், சும்மா உங்களுக்கு தெரியுமா? தூத்துக்குடி. வெரி குட். தூத்துக்குடி என்பது சரியான விடை. அதுதாங்க வரலண்ணே. அதத்தான் வரல. அப்புறம் எதுக்கு பாம்பன் பாலம்லாம் சொல்ற நீ? தூத்துக்குடி தாண்டி தான் போகணும் அது. பாம்பன் பாலம். சரி விடு மச்சான், டென்ஷன் ஆகாத. சுமாரே, உங்களுக்கான முதல் கேள்வி. காந்தி ஆசிரமம் இந்தியாவில் எங்கு உள்ளது? குஜராத். குஜராத். குஜராத்ல எங்கன்னு சொல்ல முடியுமா? போர்பந்தர். போர்பந்தர் வந்து காந்தியடிகள் பிறந்த ஊர், ஆசிரமம் இருக்கு. காந்தி ஆசிரமம் குஜராத் தான். அதாவது கரெக்டா அந்த ஊர் சொல்லல. தெரியல. குஜராத் பஸ் ஸ்டாண்டு அந்த குறுக்கு சந்து. குஜராத் என்பது வந்து கரெக்ட் தான். நான் எந்த இடங்கிறது நீங்க சரியா சொல்லல. வெரி சாரி மிஸ்டர் காதல் சுகுமார், நீங்க ஒரு லெவல் கீழே இறங்குங்க. சரியான பதில் அகமதாபாத், குஜராத். ரைட், உங்களுக்கான 2வது கேள்வி. நீங்கதான். மகாபாரதத்தில் அர்ஜுனனின் முதல் மகனின் பெயர் என்ன? அவன் பையன் பேரே தெரியாது. மகாபாரதம் அவன் பையன் பேரே தெரியாது. பையன் இருந்தா தானே பையன் பேர் தெரியும். பொண்ணு அல்ல. வெரி குட். துரியோதனன். ஏய், ஒரு 4 பேர், இந்த மாதிரி 4 பேர்ல ஏதோ ஒரு பேர் தானே. கொலை பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நான் ஃபர்ஸ்ட் என்னையே கொலை பண்ணிக்கும். சரி, என்னப்பா ஆன்சர் ஃபிக்ஸ் பண்ணலாம்? ஹரிச்சந்திரன் பண்ணுங்க, அதான் நல்லா இருக்கு. நச்சுன்னு. டேய், குழந்தை பிறந்ததுக்கு பேர் கடா கூப்பிட்டுக்கிறேன் உன்னை. சரி, ஹரிச்சந்திரன், நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? தவறான விடை. தவறுதான். சரியான விடை தெரியுமானே? அபிமன்யு. வெரி குட். அபிமன்யு என்பது சரியான விடை. பெர்லின். அப்படியே விஜயகாந்த் சார் மாதிரி அது மாதிரி கால் வச்சு வாயில காட்டி மாமா. உங்களுக்கான 2வது கேள்வி. மகாபாரதத்தில் நினைக்கும் பொழுது சாகுமரம் பெற்றவர் யார்? இறக்குங்க கீழே. ஒரு முக்கியமான ரோல் அவருக்கு மகாபாரதத்தில் இருக்கு. பீஷ்மர். பீஷ்மர். ஐயம்மா, ஆன்சர் லாக் பண்ணிடலாமா? ஓகே மிஸ்டர் காதல் சுகுமார், நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பார்த்தோம். சரியான விடை. பிரில்லியன்ட். உங்களுக்கான 3வது கேள்வி. ஆரஞ்சு பழத்தில் உள்ள வைட்டமின் என்ன?
ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற வைட்டமின் அதுதான் வாசனை கேட்டேன் அவர் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆரஞ்சு பழத்தில் உள்ள வைட்டமின் ஆரஞ்சா அஞ்சஞ்சா? ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற வைட்டமின் புரோட்டீன். சரியான விடை. புரோட்டீன் தான். புரோட்டீனா? ஏண்டா பாமாயில் டீன் மாதிரி இருக்கிற? புரோட்டீனு புரோட்டீன் ஏதோ ஆரஞ்சு பழத்தில் உள்ள வைட்டமின் புரோட்டீன். இந்த ஆன்சரை பிளாக் பண்ணிடலாமா? விட்டமின் வந்து புரோட்டீன். விட்டமின். விட்டமின் இருக்கும். விட்டமின் இருக்கும். ஆரஞ்சு பழத்தில் உள்ள விட்டமின் அவன் விட்டமின். கீழே படுக்காம விட மாட்டான். சரி ஓகே. கீழே வரைக்கும் இந்த மாதிரி சரியா இல்லை தவறா அப்படின்னு கேட்க வேண்டாம். தவறான விடை. வைட்டமின் சி என்பது சரியான விடை. சுகுமார் உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. வாழைப்பழத்தில் உள்ள வைட்டமின் எது? பி. வைட்டமின் பி. ஏபிசிடி சொல்லுமா? இதெல்லாம் சரிதான். இங்க 2 வைட்டமின். இந்த வைட்டமின் பில பிரிவுகள்லாம் இருக்கு. பி. வடவள்ளி கோடம்பாக்கம் மாதிரியா? இல்ல சைக்கா. வைட்டமின் பி சரியா இல்லை தவறா இப்ப பார்த்துடலாம். வைட்டமின் B6 என்பது சரியான விடை. வடத்தினை இது வரைக்கும் நீங்க 3 கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கேன். 3 கேள்விக்கு நீங்க தவறான பதில் சொல்லியிருக்கீங்க. காதல் சுகுமார் அவர்களே நீங்க 2 கேள்விக்கு தவறான பதில் சொல்லியிருக்கீங்க. ஆனா ஓவராலா நிறைய பதில் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். அடுத்து உங்களுக்கான 4வது கேள்வி. கொட்டாச்சினே இந்த கேள்விக்கும் தவறான பதில் சொல்லிட்டான். நீங்க என்ன படுத்துக்குவேன்? படுத்துக்கிறது இல்ல, ரன்னர். என்ன ஓ 2 பேர் தானே, அப்புறம் நீங்க தானே ரன்னர். அவர் வின்னர் ஆயிடுவார். சரியா? உங்களுக்கான 4வது கேள்வி. என்ன மனுஷையா? வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம் கொடுத்தவர் யார்? யாரு? என்ன சொல்லுங்க? வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு சர்தார் என்கிற பட்டம் கொடுத்தவர் யார்? அவங்களுக்கு ரொம்ப மோசமுங்க. இவனை வச்சுக்கிட்டு இப்படி கேள்வி எல்லாம் கேட்கலாமா? சரி, வல்லபாய் பட்டேல் யாரு? வல்லபாய் பட்டேல் வல்லபாய் பட்டேல் சர்தார் பட்டமா? டைம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க. ஐயோ ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா அப்படின்னு கேட்கவே வேண்டாம். கீழே போயிடலாம். அப்பாடா. மகாத்மா காந்தி என்பது சரியான விடை. ரைட், சுகுமாரனே உங்களுக்கான 4வது கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க தான் வின்னரா இருக்கீங்க. ஓகே, இந்த எபிசோட வின்னர் காதல் சுகுமார், ரன்னர் கொட்டாச்சி. இந்த எபிசோட வின்னர் மிஸ்டர் காதல் சுகுமார் அவர்களுக்கு ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ் நிறுவனம் வழங்குகிற 2 இரவு 3 பகல் தங்குற ஒரு அருமையான ஹாலிடே பேக்கேஜ். அது மட்டும் கிடையாது, ஹேண்ட்மோட் நிறுவனம் வழங்குகிற ஒரு அருமையான கிளாஸ் டாப் எல்பிஜி ஸ்டவ். ஓகே, ரொம்ப நேரமா வின்னரே உத்து பார்த்துட்டு இருக்கிற ரன்னர் மிஸ்டர் கொட்டாச்சி அவர்களுக்கு ஹேண்ட்மோட் நிறுவனம் வழங்குகிற ஒரு அருமையான நான் ஸ்டிக் குக்வேர் செட் வீட்ல கொடுங்க, அண்ணி ஹாப்பியா இருப்பாங்க. இந்த சென்னை மொபைல்ஸ் நிறுவனம் வழங்குகிற 5000 ரூபாய்க்கான கிஃப்ட் வச்சர் உங்க 2 பேருக்குமே each 5000. ஓகே, மைனர் குஞ்சு அண்ட் கிரேட் நெப்போலியன் அல்வா வாசு 2 பேரும் ஏகமா பாக்குறீங்க, உங்களை கைவிட மாட்டோம். ஜெயங்கொண்டம் ஸ்ரீ அம்மன் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் வழங்குகிற ரூபாய் 5000க்கான கிஃப்ட் வவுச்சர் உங்க 4 பேருக்குமே each 5000 ரூபாய். 10 fingers fashion நிறுவனம் வழங்குகிற அருமையான டெரகோட்டா ஜுவல்லரி ரூபீஸ் 5000 worth each 5000 worth 4 பேருக்கும். திண்டுக்கல் தலப்பா கட்டி ரெஸ்டாரண்ட் வழங்குகிற 5000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர் உங்க 4 பேருக்குமே. கிளாசிக் போலோ நிறுவனம் வழங்குகிற ஒரு அருமையான gift voucher ரூபீஸ் 2000 worth உங்க 4 பேருக்குமே each 2000. வெரி குட், நீங்க 4 பேர் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. உங்களுடைய பயணம், உங்களுடைய பாதை மேலும் மேலும் சிறப்பாக இருக்கிறதுக்கு எங்களுடைய நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். டீம் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ணே, இதே மாதிரி வெகுளியா இருங்க. வாழ்க்கையில் உங்க மாதிரி மனநிலை இருக்கிறது மிகப்பெரிய சிரமம். இப்படியே இருங்க, எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு பெரிய பெரிய நன்மைகளை கொடுத்துட்டே இருப்போம். ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. ஓகேவா? ரைட், ஓவரா பேசுறீங்க, gift கிடையாது. ஓகே, இதே மாதிரி 4 செலிபிரிட்டிஸோட மீண்டும் ஒரு கலர்ஃபுல்லான எபிசோட்ல அடுத்த வாரம் உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுது தாடி பாலாஜி அண்ட் ஈரோடு மகேஷ். டேக் கேர், குட் நைட். இது கலர் ஹோம்ஸ். நடுவுல கொஞ்சம் ஸ்டார்ட் பை எம்சிஆர் வெஸ்டிகல் செட்டுகள், கோ பிரசன்ட் பை காளிமார்க் மொமெண்டோ.